Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. வந்தாச்சு The Chennai Silk City Mega Combo Sale Summer Chill Out Sale. இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அந்யோன்யமா இருக்காரு, பயங்கர லவ்வா இருந்தாரு. ஆனா திடீர்னு வந்து விட்டு விலகி போற மாதிரி இருக்கு. எங்க போறாருன்னு சொல்லி தெரியல, பட் இங்கெல்லாம் டிராவல் பண்றாரு. நேரத்தை பொறுத்து அந்த டைம்ல எந்தெந்த ஃபிளைட் போகுது அதெல்லாம் வச்சு ஒரு கெஸ் பண்ணி நாங்க சொல்லும் போது அவங்க வந்துட்டு இல்லவே இல்லை, எங்க வீட்டுக்கார் காலையில போனா நைட் வந்துருவாரு, வெளியூருக்கெல்லாம் போறதுக்கு வாய்ப்பே இல்லை மேடம். ஏதோ ஒரு சோசியல் மீடியா மூலியமோ ஏதோ இதுல பழக்கமாகி ஒரு ஃப்ரெண்ட்லியா பழக போய் ஒரு அஃபேர் வந்து அது அந்த பொண்ணு டிவோர்ஸி. ஸோ அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிற ஒரு ஐடியால ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு டிடெக்டிவ் யாஸ்மின் இருக்காங்க. அவங்க கடந்து வந்த அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி, அவங்களுடைய அந்த டிடெக்டிவ்ஸோட அதுக்கு பின்னால் இருக்கிற பல விஷயங்கள் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். மேம் வணக்கம். வணக்கம்மா. குறிப்பாகவே வந்து பல வழக்குகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்மை காலத்தில் வந்து பரபரப்பாகவும் அதே நேரத்தில் பலராலும் சோஷியல் மீடியாவில் எல்லாமே பேசுன்னு பேசி நேற்று வரைக்குமே பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் ரவி மோகன் ஆர்த்தியோட வழக்கு. அந்த மாதிரியான சாயல்ல அல்லது அதே மாதிரியான ரிசம்பிளன்ஸில் வந்து நீங்கள் ஏதாவது வழக்குகளை கடந்து வந்தீங்களா? இது சம்மந்தமாக சொல்ல முடியுமா? ஸோ அதே மாதிரி அப்படிங்கிறது ஏன்னா அவங்களோட லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு, இப்போ எங்களோட வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து கரெக்டாக நாங்கள் நேரில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி உறுதிப்படுத்திட்டு சொல்கிறது தான். இப்போது ஆர்த்தி ரவி அவங்களோட இதில் வந்து உண்மையாக என்ன நடந்துச்சுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் அவங்களோட இதை நான் டச் பண்ண விரும்பலை. அது ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு மேலோட்டமாக பார்க்குறோம் அந்த மாதிரியான ஒரு கேஸ், அது இப்படி நடந்திருந்தாலும் சரி அப்படி நடந்திருந்தாலும் அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரி நிறைய கேஸ் வரும். ஸோ எங்கிட்ட வந்துச்சு ரீசெண்டாக வந்த கேஸில் வந்து ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அந்யோன்யமாக இருக்காரு, ரொம்ப எப்படி சொல்கிறது பயங்கர லவ்வாக இருந்தார். ஆனால் திடீர்னு வந்து விட்டு விலகி போகிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு இந்த மாதிரி ரிலேட்டடாக நிறையா கேஸ் வரும். ஸோ அது பார்க்கும்போது மேக்ஸிமம் கேஸ் ஒரே மாதிரி ஏதாச்சும் ஒரு அஃபேர் அந்த மாதிரி இருக்கும். இல்லை அதை தாண்டி வேறு அவங்களுக்குள்ள வந்து ஃபிசிக்கலாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்து அந்த மாதிரி விலகி போகிற கேஸ் அப்படிலாம் இருக்குது. இல்லைன்னா பிஸ்னஸ் டென்ஷன் அப்படிலாமும் இருக்குது. இப்போ நாங்கள் இப்போது சமீபத்தில் பார்த்த ஒரு கேஸில் வந்து இந்த மாதிரி என்னன்னு தெரியல, ரொம்ப பயங்கர அட்டாச்மெண்ட்டாக இருந்தார், இப்போ வந்து ரொம்ப விலகி போகிறாரு, என்னன்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்தாங்க. ஸோ அது நாங்கள் தொடர்ந்து அவரை பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ அவரோட வேலை வந்து ஒரு இடத்துல மட்டும் பண்ணுற மாதிரியான வேலையில், இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்க வேலை செய்கிறவங்களுக்கு கேஸ் பார்க்குறோம், இல்லை ஏதாச்சும் ஒரு பர்டிகுலராக ஒரு ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரினா நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட ஊருக்குள்ளே மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாங்கள் பார்த்த இந்த கேஸில் வந்து அவர் வந்து நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிற மாதிரியான ஒரு கேஸாக இருந்துச்சு. லோக்கலாக இன்டர்நேஷ்னலா மேம்? இல்லை இன்டர்நேஷ்னல்னா எங்களுக்கு அது இன்னும் கஷ்டமாக இருக்கும். அதான். ஆமாம், இன்டர்நேஷ்னல் இல்லை, இந்தியாவுக்குள்ளேயே வந்து வேறு ஸ்டேட் போகிறது அந்த மாதிரியான ஒரு இது இருந்துச்சு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் மாறி போனாலுமே எங்களுக்கு வந்து ஏன்னா ஒரு லோக்கலாக பார்க்குற ஒரு செட்டப் சொல்லி வச்சுருப்போம். சில கேஸ்க்கு எல்லா மாதிரி கேஸும் பார்க்குறோம். இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம கேஸ் பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை மட்டும் ஃபாலோ பண்ணும்போது அவங்க லோக்கலில் போகும்போது நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுற வெஹிக்கிள் அதில் ட்ராவல் பண்ணுறதுக்கும் இப்போது நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருப்போம். திடீர்னு அவர் வந்து ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு, ஃப்ளைட்டில் போகிறாரு அப்படின்னா அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா அவர் எந்த ஃப்ளைட்டில் போகிறாரு, நம்ம அதுக்கு ரெடியாக டிக்கெட் போட்டிருக்கணும். ஸோ எதில் போவார் என்னன்னே தெரியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் இருக்கும். அதுக்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும் அந்த மாதிரி கேஸ் பார்க்குறதுக்கு. ஒரு கேஸ்க்கு நாங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கிறது ஒரு 10 நாள் 15 நாள் அந்த மாதிரி ஒரு மினிமமான டேஸ் தான் எடுத்துப்போம். ஸோ இப்படி இவங்க கொடுத்த கேஸில் பார்த்ததில் இவர் வந்து நிறைய ஸ்டேட்க்கு போகிறாரு, வேறு டிஸ்ட்ரிக்ட் போகிறது அதெல்லாம் வந்து எங்களால் ஈஸியாக கொஞ்சம் ஓரளவுக்கு மானிட்டர் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் வேறு ஸ்டேட் போகிறது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வேறு ஸ்டேட் அப்படிங்கும்போது வந்து இப்போ நார்த்து போகிறாரு, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து இப்போ நார்த்து போகிறாரு அப்படின்னாலுமே வீட்டுக்கு அவங்க ஒய்ஃப்க்கு அது தெரியல. ஏன்னா அவர் நார்த்து போகிறாரு அப்படின்னா அவர் போகிறது ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி போகிறாரு, போயிட்டு ஒரு 7 o'clock 8 o'clock ஃப்ளைட்டுனா நைட் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆமாம், ஒரே நாள்லேயே ரிட்டர்ன் வந்துடுறாரு. ஸோ எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் ஃப்ளைட்டில் போகும்போது நம்மளுக்கு ஒரு 1 hour அந்த மாதிரி தானே டைம் எடுத்துக்கும். அதனால் இதனால் அவங்களுக்கு சுத்தமாக டவுட் வரல. எங்களுக்குமே வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவர் வேறு இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சென்னை போகிறாரு, திருச்சி போகிறாரு, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு எப்படியோ நாங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணும்போது அதில் எங்களுக்கு ஒரு பெருசாக எதுவும் பிடிப்படலை. பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதை தாண்டி இப்படி போகிறது வந்து அவங்க வேறு ஸ்டேட் போகிறது அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி
ஒரு வழியாக அவர் வந்து அடிக்கடி இந்த மும்பை போகிறது, டெல்லி அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி நாங்கள் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லும் போது எங்கே போகிறாருன்னு சொல்லி தெரில, பட் இங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறாரு. அந்தந்த நேரத்தை பொறுத்து அந்த டைமில் எந்தெந்த ஃப்ளைட் போகுது அதெல்லாம் வச்சு ஒரு கெஸ் பண்ணி நாங்கள் சொல்லும் போது அவங்க வந்துட்டு இல்லவே இல்லை, எங்கள் வீட்டுக்கார் காலையில் போனால் நைட்டு வந்துடுவார், அவர் வந்து வெளியூருக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை மேடம், அந்த மாதிரி இருந்தாலும் எங்கிட்ட சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் எங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு நடக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ எங்களுக்கு வந்து இந்த கேஸ் எடுத்து முடிக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 8 months ஆயிடுச்சு. ஏன்னா எங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியல. அவங்களும் விடுறதா இல்லை, அவங்க ஒய்ஃபுமே விடுறதா இல்லை. இல்லை கண்டிப்பாக என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கண்டுபிடிச்சி நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் போது அப்போ எங்களுக்கு அது கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஒரு கேஸ் வந்து நம்மக்கிட்ட நம்ம கொடுத்துட்றாங்க, நீங்கள் பாருங்கள் ஒரு பிரச்சனை இல்லை, எந்த லெவல் வேணாலும் இறங்குங்க, என்னன்னு எனக்கு கண்டுபிடிக்கணும், ஏன்னா எனக்கு அதுதான் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தோம். இன்னுமே வந்து டீம் கொஞ்சம் அதிகப்படுத்தி அவரோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் அவர் சப்போஸ் ஏர்போர்ட் போனாலுமே வந்து அந்த குறிப்பிட்ட நாளில் ஒரு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி டைமில் தான் அவர் வந்து அடிக்கடி ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தார். ஸோ அந்த இது பண்ணி நாங்கள் அதுக்கு ஒரு செட்டப் பண்ணி அவர் சப்போஸ் வந்து இந்தந்த டைமில் இந்தந்த ஃப்ளைட் இருக்குது, இந்தந்த டைம் தான் ரெகுலராக போகிறாரு, அவர் போகிறதே மார்னிங் தான், அப்போ அந்த டைமில் எந்தெந்த இதுக்கெல்லாம் போகிற ஃப்ளைட் இருக்குது அதுக்கெல்லாம் ஆள் செட்டப் பண்ணி கொஞ்சம் பணமே அதிகமாக அவங்களுக்கு செலவாச்சு. ஆனால் அவங்க பிடிவாதமாக கண்டுபிடிக்கணும்னு சொன்னனால கண்டுபிடிச்சதில் அவங்க வந்து ஒரு பொண்ணோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறதை நாங்கள் பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இல்லைன்னா இது வந்து கண்டே பிடிக்க முடிஞ்சிருக்காது. அந்த பொண்ணு யார் என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தா அந்த பொண்ணு கூட வந்து அவருக்கு ஒரு 2-3 இயர்ஸாக வந்து அவருக்கு ஒரு அஃபேர் வந்திருக்கு. ஏதோ ஒரு சோஷியல் மீடியா மூலியமோ ஏதோ இதில் பழக்கமாகி ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழக போய் ஒரு அஃபேர் வந்து ஸோ அந்த பொண்ணு டிவோர்ஸி. ஸோ அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்து இவங்களை விட்டு விலகி இவங்கள டிவோர்ஸ் பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் விலகி இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி வெளியே வந்துடலாங்கிறது அவரோட பிளானாக இருந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சோம். இது நீங்க அவங்களோட ஒய்ஃப் கிட்டயோ அல்லது அவங்களோட ஃபேமிலி கிட்ட சொல்லும்போது அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்க? இல்லை அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்ல மாட்டோம். எப்பவுமே எங்ககிட்ட யார் வந்து கேஸ் கொடுக்குறாங்களோ அவங்க தான் என்னோட கிளைண்ட்டு. கிளைண்ட் கிட்டே இப்போ சொல்லும்போது அவங்க ஒய்ஃப் தான் எங்கள்கிட்ட கேஸ் கொடுத்தாங்க, அவங்க கிட்ட என்ன நடந்துச்சோ அதுதான் சொன்னோம். ஸோ அது எல்லா கேஸுமே எங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாதுங்க. அவங்க இந்த கேஸ் கொடுக்குறாங்க இதை அவ்வளவுதான். பாருங்க அப்படிங்கும்போது நம்மளோட இது லிமிட் அதோட தான் இருக்கும். அதை தாண்டி அவங்க மறுபடியும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜும் பார்க்கணும், இல்லை அது சம்மந்தமான ஏதாச்சும் ஒரு கன்சல்டேஷன் எங்கிட்ட தேவைப்படுது அப்படிங்கும்போது தான் அந்த கண்டினியூஸாக நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம் கிளைண்ட்டோட. மற்றபடி எங்களோட கேஸ் கண்டுபிடிச்சிட்டோம், முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நிச்சயமா நீங்க இந்த புள்ளியில ஒரு பொண்ணு கூட தான் இவர் டிராவல் பண்றாரு அப்படிங்கறது நீங்க எப்படி ஷார்ப்பா கண்டுபிடிச்சீங்க? அதுக்காக தான் அவ்வளோ நாள் ஆச்சு. இப்போ வந்து ஒரு லோக்கலில் அவருக்கு ஒரு அஃபேர் இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக போயிருக்கும். அதுக்கு நாங்கள் மினிமம் எடுத்துக்கிற டைம் வந்து ஒரு 15 days அந்த மாதிரி எடுப்போம். மேக்ஸிமம் கேஸ் அதில் முடிஞ்சிரும். பட் இந்த கேஸ் வந்து 8 months ஆயிடுச்சு. ஏன்னா வேற இடத்துக்கு போறாரு அவரு அப்படிங்கும்போது எங்களுக்கு அதை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நிறைய ஃபெயிலியர் வரும். அதில் நாங்கள் கேஸ் பார்க்கும்போதே எல்லா இடத்துலையுமே எங்களால் பார்க்க முடியாது. ஏன்னா அவர் எந்த ஃப்ளைட்டில் போறாரு எதுவுமே எங்களுக்கு தெரியல, எங்க போறாங்க அப்படிங்கறதே தெரியல. ஏன்னா மார்னிங் போயிட்டு நைட் வந்துடுறாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது ஒரு 24 hours கூட கிடையாது அப்படின்னு போது ஸ்டேட் விட்டு ஸ்டேட் அப்படி நிறைய ஸ்டேட்டுக்கு போகும்போது நீங்க பெர்டிகுலரா வந்து நீங்க செக்லிஸ்ட் ஒன்று போட்டிருப்பீங்க, இந்த ஸ்டேட் 2 தான் அப்படிங்கறது நீங்க எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணீங்க? அது சீக்ரெட், ரகசியம். அது எல்லாமே நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஓகே ஓகே. So, ஆமா, ரொம்ப கண்டிப்பா. கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டியதா இருந்துச்சு. பட் எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்றதுனால தப்பு பண்றவங்களுக்கு நம்மளே Easy-ஆ, ஐடியா ஆமா. கொடுத்த மாதிரி ஆயிரும் இல்லையா? அதனால அது நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஃபெயிலியர்ஸ் எல்லாமே நடந்திருக்கு. 8 மாசம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு அந்த வழக்குல வந்து ரொம்ப லாங் பீரியடா இந்த வழக்கு தான் இருந்திருக்கு. இல்ல நிறைய வழக்கு வந்து 3 வருஷம் 4 வருஷம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க வழக்குலாம் இருக்கு. ஸோ இது வந்து அந்த 8 months அப்படிங்கிறதுமே ரொம்ப ஒரு லாங் டியூரேஷன் தான். அது வரைக்கும் வந்து இப்போ ஒரு கேஸ் கிளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா எதுக்குமே சொல்யூஷன் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி எதுவும் இல்லை, எங்களால் முடியாதுன்னு இல்லை. பட் ஆனால் எல்லாத்துக்குமே அதுக்குண்டான நேரம் இருக்கும். எல்லா கேஸுமே இந்த நாளில் முடிஞ்சிடும் இதுக்குள்ளே முடிஞ்சிரும்னு சொல்ல முடியாது. நம்மளோட கிளைண்ட் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ, இல்லை இது கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணுங்க, என்னன்னாலும் சரி அதோட கடைசி லெவல் வரைக்கும் பாருங்க அப்படிங்கும்போது நாங்கள் ரெடி தான். பட் கிளைண்ட்டுக்கு அது சம்மந்தமான, ஏன்னா இது வந்து நிறைய செலவு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா? நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் ட்ராவல் பண்ணுறது, அவங்க எந்த இதுக்கு போகிறாங்கங்கிற தெரியாமல் நாங்கள் வந்து ஒரு 4 இடத்துக்கு அந்த டைமில் ஒரு ஃப்ளைட் போகுது, ஒரு 4 ஃப்ளைட் அந்த டைமில் கிளம்புது, ஒரு
ஒரு குறிப்பிட்ட டைமில் கிளம்புது. அவர் வந்து உள்ள செக்இன் ஆகிற டைம் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி போகிறாரு அப்படின்னா அந்த டைமில் வந்து எந்தெந்த ஃப்ளைட் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் டிக்கெட் போடணும், அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஆட்களை ரெடி பண்ணணும். அப்போ அது எவ்வளோ செலவாகும் இல்லையா. ஸோ ஒரு 5 ஃப்ளைட்டு போகுதுங்கும் போது அதில் ஏதாச்சும் ஒரு ஃப்ளைட்டில் தான் இவர் போவாருங்கிறது நாங்கள் ஒரு கெஸ் பண்ணி நாங்கள் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒர்க்காக இருக்கும் எங்களுக்கு. அப்போ அந்த செலவு பண்ணுறதுக்கு நம்ம கிளைண்ட்டும் அவங்க ரெடியாக இருந்தால் தானே முடியும். அப்ப நீங்க வந்து ஃப்ளை பண்ணியே இந்த வழக்கை வந்து ஒரு மாதிரி இல்லை, கண்டுபிடிச்சு எல்லாமே இது ஃப்ளைட் பண்ணிருக்கீங்க. பண்ணலை. நாங்கள் எல்லாமே டிக்கெட் போட்டு உள்ளே போகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் எல்லா இதுவுமே ட்ராவல் பண்ணலை. இல்ல அவர் எப்படினாலும் போகிறது மட்டும்தான். டொமெஸ்டிக் உள்ள போய் அங்க இருக்கிற அன்னைக்குரிய அந்த ஷெட்யூல்ல இருக்கிற டிக்கெட் எல்லாமே ஏன்னா இப்போ போட்டு நார்மலாக ஒரு ட்ரெயினில் போகிறாரு இல்லை பஸ்ஸில் போகிறாரு அப்படிங்கும்போது அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ட்ரெயின்னா நம்ம வந்து ஒரு நார்மல் டிக்கெட் வாங்கிட்டு கூட அந்த ட்ரெயினில் ஏறிக்க முடியும். இந்த ட்ரெயினில் தான் போகிறாங்க அப்படிங்கும்போது. ஸோ ஃப்ளைட் அப்படி கிடையாது. நம்ம வந்து எல்லாரும் ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கி கூட நம்ம வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போக முடியும். பட் ஏர்போர்ட்டில் அப்படி போக முடியாது. அதெல்லாம் ஒரு பெரிய ரிஸ்க்காக இருந்துச்சு எங்களுக்கு. நிச்சயமா. அதாவது ஒவ்வொரு வழக்குலயும் ஒரு ரிஸ்க். இந்த வழக்குல வந்து இந்த இது டிடெக்டிவ் ஒரு பெரிய பண்றது ரிஸ்க்காக பெரிய இருந்துச்சு. ரிஸ்கா இருந்துச்சு. ஓகே. அதாவது ஒரு கேஸ் அப்படிங்கறது வந்து எவ்வளவு தூரம் நீங்க வந்து கீனா வாட்ச் பண்ணி சில விஷயங்களெல்லாம் சொல்லணும். அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு. அதையும் கடந்து வந்து இவ்வளவு பொருள் செலவும் அதுல இருக்கு அப்படிங்கிறது இந்த கேஸ்ல எனக்கு புரிஞ்சுது. இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில்.